அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய நாட்களில் விருப்பப்படி நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னும், சுப செலவுகள் அதிகமாக இருக்கும், பயணங்கள் மூலமாக வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும், எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பு ஏற்காம தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்ல அதிகமான கவனம் செலுத்தணும். தொழில் வியாபாரம் சுமாரானதாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கிடைத்தாலும் செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தாலும் அதனை சமாளித்து வருவீங்க அப்படின்னு உங்களுக்கு பலன்கள் நிறைய சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு வராகி தாய் பிடிக்கும் அப்படின்னா, வராகி அம்மனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, எதிர்வினையாக யாரோ உங்களுக்கு ஏதோ செய்கிறாங்க அப்படின்னலாம் நீங்கள் நினச்சி குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் அதிகமாக உங்கள் உழைப்பை போட போட கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. யாருக்கும் நீங்கள் பணிஞ்சு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய செய்கையால் மன உளைச்சல் ஏற்படலாம். அதனால் நீங்கள் யாரையும் புண்படுத்தாத மாதிரி நடந்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் வாக்குவாதங்கள் அவ்வப்போது உண்டாகாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதோடு பிள்ளைகளோடு சகஜமாக பேசி வருவது ரொம்ப நல்லது. அவர்கள் நலனில் ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்காக பொறுப்புகளை தவிர்க்கிறது நல்லது. அரசியல் துறையினருக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலை அகலும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதேனும் குழப்பம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம். தீ ஆயுதங்கள் இவையெல்லாம் கையாளும் போது ரொம்பவே கவனம் வேணும். வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படலாம். பெரியோர் சொல்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் மூலமாக பண வரத்து அதிகரிக்கும். கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் தகராறு வழக்குகள் சாதகமான போக்கு காணப்படும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கௌரவம் அதிகரிக்கும். மறைமுகமான நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இதோடு நீங்கள் சிவபெருமானை இப்போது வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நீங்கள் சரியான முறையில் இப்போ சரியான ஒரு கடவுள் வழிபாடோ அல்லது நீங்கள் இப்போ வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். சரி, இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடன் கொடுக்கக்கூடியவர் யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொடுங்க. அதே போல் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் கவனமாக இருங்க. இது மட்டும் இல்லாமல் கடமையில் கண்ணும் கருத்துமா நீங்கள் செயல்பட வேண்டிய காலகட்டமாக இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் அமையுது. அஷ்டம சனி மற்றும் ராகு கேது தாக்கத்தோடு குரு பகவானும் அதிசாரமாக விரயஸ்தானத்திற்கு செல்ல போகிறாரு. மேலும் வெளி மாநிலம் வெளிநாட்டிற்கும் இடம் பெயரலாம். உடல் பெருக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போது ஏற்படலாம். வாயு தொல்லை உருவாகும். சிலருக்கு கடன் தொல்லை, மேலும் சர்ஜரி, வம்பு வழக்கு இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு கவலைகள்லாம் ஏற்படுறதுக்கான காலகட்டம்
காலகட்டமாக இருக்கலாம். சுய தொழில் புரியறவங்க எச்சரிக்கையாக நிதானத்தோடு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. வேலையில் எதிர்பார்த்த மாற்றம், இடப்பெயர்ச்சி இவையெல்லாம் கிடைத்திடும். கணவன் மனைவிக்கு இடையே நிலவிய இறுக்கமான மனநிலை உங்களுக்கு நீங்க போகுதுங்க. மனம் விட்டு பேசி தீர்த்து கொள்வீங்க. கோபம் கூடவே இருந்து குழி பறிக்கும் அப்படின்னு சொல்றதால அந்த கோபத்தை நீங்க விட்டொழிப்பது ரொம்ப நல்லது. விட்டு கொடுத்து போகும்போது பின்னாட்களில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்க முடியுங்க. சிலருக்கு ஆரோக்கிய கேடு உண்டாகலாம். சிலருக்கு பல் தொடர்பான பிரச்சனைகள் சிகிச்சைக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. சில சங்கடங்கள் உங்களுக்கு நிலவினாலும் நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று வந்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீருங்க. அனைத்தும் சூரியனை கண்ட பணியாக மறையும் அப்படின்னு சொல்லலாம். கோச்சார கிரகங்களால் நன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரங்க கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில், அதாவது இந்த ஐப்பசி மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சாரம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வக்ர சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதியுது. சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கமும் மேலோங்கி இருக்குது. எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அதன் விளைவாக மருத்துவ செலவு கூடும். திறமை உங்களுக்கு இருந்தும் எதையுமே செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. வாகனங்களில் போகும்போது அதிகமான கவனம் வேணும். வளர்ச்சி ஏற்பட்டாலும் விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குரு கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் ஆகிறாரு. முறையான பயிற்சி இல்லாமல் அதிசார பயிற்சியாக இருந்தாலும் அதை பார்க்கும் இடங்களில் புனிதம் அடைகின்றன அப்படின்னும். எனவே உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தாயினுடைய உடல் நலம் உங்களுக்கு சீராக இருக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி கைகூடும். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாகவே நீங்கள் அல்லது கல்யாணம் சம்பந்தமாக அல்லது கடல் தாண்டி சென்று பணிபுரிவது சம்பந்தமாகவோ ஏதேனும் ஒரு முயற்சி செய்தால் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. மாதம் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்க்கை பெறுகிறாங்க. இது அவ்வளவு நல்லதில்லை. எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது. வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நிலை தொல்லை ஏற்பட்டு மனக்கவலையை உருவாக்கலாம். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, முறையாக அதில் கவனம் செலுத்த இயலாமல் தவிப்பீங்க. இது போன்ற நேரங்களில் குலதெய்வ பிரார்த்தனைகள் உங்களுக்கு நிறைவேற்றுவது நல்லது. பலருடைய மனக்கசப்புக்கு ஆளாக நேரிடலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கிற காரணத்தால் செவ்வாய் சுகஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்கிறாங்க. சுகங்கள் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். தாய் தந்தையருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் லாபமும் புதிய முயற்சிகளால் வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைப்பீங்க. முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் கூடிய யோகமும் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இலாகா மாற்றம் அடையலாம். கலைஞர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் வேணும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்களாய் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் யாருக்கும் பயந்துக்க வேண்டாம், எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். நீங்கள் துணிவோடு நீங்கள் செயல்பட்டு இருந்தீங்க அப்படின்னாலே போதும். நிச்சயமாக அது நல்ல பலனை கொடுக்கும். இடம் வீடு இவையெல்லாம் வாங்கிறதுக்கான யோகம் கூட உண்டாகும். தாய் தந்தையருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் லாபமும் புதிய முயற்சிகளால் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி உங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டம் நல்ல காலகட்டமாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சகாயஸ்தானத்திற்கு வரக்கூடிய நேரம் அமைதியான வாழ்க்கைக்கு அடிகோலு விதத்தில் சம்பவங்கள் நடைபெறும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. முக்கியமான புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய யோகம் கூட வந்து சேருங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புகழ் கூடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நாம் சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.